வணக்கம். இது ஐபிசி தமிழின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். எரிபொருட்களின் கையிருப்பு தொடர்பில் வெளியான தகவல். மாகாண சபை தேர்தலை நடத்துவதே தற்போதைய தேவை. மஹிந்த தேசப்பிரிய. இந்தியா சீனாவுடனான உறவு நிலை குறித்து ஜனாதிபதி வெளியிட்ட தகவல். அரசாங்கத்தை முன்னெடுக்க முடியாவிட்டால் ஆட்சியை பொறுப்பேற்க தயார் ஐக்கிய மக்கள் சக்தி. இலங்கையின் பணவீக்கத்தில் ஏற்பட்டுள்ள மாற்றம். புதிய ஜனாதிபதியிடம் சுரேஷ் பிரேமச்சந்திரன் முன்வைத்துள்ள கோரிக்கை. ராஜபக்ச குடும்பத்தைச் சேர்ந்த பலர் நாட்டை விட்டு தப்பியோட்டம். இனி தொடர்பான விரிவான செய்திகள். நாட்டில் உள்ள எரிபொருட்களின் இருப்புகள் தொடர்பில் முன்னாள் மின்சாரம் மற்றும் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர விளக்கம் அளித்துள்ளார். அவரது அதிகாரப்பூர்வ எக்ஸ் தளத்தில் இது தொடர்பாக பதிவொன்றினை வெளியிட்டுள்ளார். இதன்படி 1,23,888 மெட்ரிக் டன் டீசலும் 13,627 மெட்ரிக் டன் சூப்பர் டீசலும் கையிருப்பாக உள்ளதாகவும் முன்னாள் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் 90,000க்கும் மேற்பட்ட மெட்ரிக் டன் ஒக்டோன் 92 வகை பெட்ரோலும் 18,729 மெட்ரிக் டன் ஒக்டோன் 95 வகை பெட்ரோலும் உள்ளதாகவும் கஞ்சன விஜயசேகர குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் 30,295 மெட்ரிக் டன் விமான எரிபொருள் இருப்பதாக கஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். இதேவேளை தனது உத்தியோகபூர்வ அரச வாகனத்தையும் அமைச்சர் அலுவலகத்தையும் நேற்று கையளித்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற தேர்தலை விடவும் மாகாண சபை தேர்தலை நடத்தி மத்திய அரசாங்கத்தின் அதிகாரங்களை பகிர்ந்தெடுப்பதே முக்கியத்துவமானது என தேர்தல் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய வலியுறுத்தியுள்ளார். ராஜகிரியவில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் அவர் அவ்வாறு வலியுறுத்தியிருந்தார். இவ்விடயம் தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், ஜனாதிபதியின் உரைக்கமைய நாடாளுமன்ற ஓரிரு தினங்களுக்குள் கலைக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆனால் அக்டோபர் மாதம் 26ஆம் தேதி எல்பிட்டிய பிரதேச சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும். தற்போது மாகாண சபைகளுக்கும் காணாமலாக்கப்பட்டிருக்கின்றன. அவை தொடர்பிலும் அவதானம் செலுத்தப்பட வேண்டும். அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து அதிகாரங்களை பகிர்ந்தளிப்பதற்காக நாம் முன்னிற்போம். 13வது திருத்தமா அல்லது 13+ என்பது இரண்டாம் பட்சமாகும். ஆனால் மத்திய அரசாங்கத்தின் அதிகாரங்கள் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்பதில் நாம் உறுதியாக உள்ளோம் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய மேலும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை எந்த ஒரு அதிகார முகாமுடனும் தன்னை இணைத்துக் கொள்ளாது என்று புதிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அத்துடன் இந்தியாவும் சீனாவும் இலங்கையின் மதிப்புமிக்க நண்பர்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே இந்தியா மற்றும் சீனா ஆகிய இரு நாடுகளுடனான உறவுகள் முக்கியமானவை என இலங்கையின் புதிய ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். ஐரோப்பிய ஒன்றியம், மத்திய கிழக்கு ஆப்பிரிக்காவுடனான உறவுகளிலும் அரசாங்கம் கவனம் செலுத்தும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் புதிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தனது அரசாங்கத்தின் புதிய வெளியுறவு கொள்கைகளின் பரந்த வரையறைகளை கோடிட்டு காட்டியதுடன் இந்தியாவிற்கும் சீனாவுக்கும் இடையில் சிக்கிக்கொள்ள விரும்பவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். லண்டனை தலைமையகமாக கொண்ட ஊடகம் ஒன்றிடம் அவர் இந்த கருத்துக்களை செப்டம்பர் 3ஆம் தேதி வெளியிட்டுள்ளார். புதிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் அரசாங்கத்தை முன்னெடுக்க முடியாவிட்டாலும் ஆட்சியை பொறுப்பேற்றுக் கொள்ள தயார் என ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்துள்ளார். தேர்தல் மேடைகளில் அளிக்கப்பட்ட உறுதிமொழிகளை நிறைவேற்றுவதற்கு போதியளவு கால அவகாசம் வழங்கப்பட வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சிறையில் அடைத்தல், கள்வர்களை பிடித்தல், அரசு ஊழியர்களின் சம்பளங்களை அதிகரித்தல் உள்ளிட்ட பல்வேறு விடயங்களுக்கு போதியளவு கால அவகாசம் வழங்கப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார். புதிய ஜனாதிபதி தொடர்பில் ஆரோக்கியமான எண்ணத்தை தாம் கொண்டிருப்பதாகவும் அவர் தனது கடமைகளை நிறைவேற்றுவதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். ஏதேனும் சந்தர்ப்பத்தில் அவர்களினால் ஆட்சியை முன்னெடுக்க முடியாவிட்டால் அந்த சந்தர்ப்பத்தில் அரசாங்கத்தை பொறுப்பேற்றுக் கொள்ள ஐக்கிய மக்கள் சக்தி தயார் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த வருடம் ஜூலை மாதம் 2.5% இருந்த பணவீக்கம் ஆகஸ்ட் மாதம் 1.1% குறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. 2024 ஜூலை மாதத்திற்கான இலங்கையின் தேசிய நுகர்வோர் விலைச்சூட்டன் மற்றும் மாதாந்திர நுகர்வோர் பணவீக்கத்தை சனத்தொகை கணக்கெடுப்பு மற்றும் புள்ளிவிவர திணைக்களம் வெளியிட்டுள்ளது. அந்த அறிக்கையின்படி ஜூலை 2.9% பதிவான உணவு வகை பணவீக்கம் ஆகஸ்ட் 2.3% குறைவடைந்துள்ளது. மேலும் 2024 ஜூலையில் 2.2% இருந்த உணவு அல்லாத வகையின் பணவீக்கம் ஆகஸ்ட் 2024 0.2% குறைந்துள்ளது எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கையின் 9வது நிறைவேற்ற அதிகாரமுள்ள ஜனாதிபதியாக தெரிவாகியுள்ள அனுரகுமார திசாநாயக்கவுக்கு ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் வேண்டுகோள் ஒன்றினை முன்வைத்துள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள ஊடக அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளதாவது, பல்வேறுபட்ட நெருக்கடிகளுக்கு மத்தியில் ஜனாதிபதி பொறுப்பை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள். ஒருபுறம் பொருளாதார ரீதியில் வாங்குரோத்து அடைந்துள்ள நாடு, லஞ்சம், ஊழல், மறுபுறம் 30 வருடங்களாக நடைபெற்ற பாரிய யுத்தம், இதனால் ஏற்பட்ட இழப்புகளும் பொருளாதார அழிவுகளும், இவை அனைத்தையும் தீர்த்து வைக்க வேண்டிய ஒரு பொறுப்பிலும்
நீங்கள் இருக்கின்றீர்கள். இன மத பேதமில்லாத நாம் எல்லோரும் இலங்கையர்கள் என்ற வகையில் நாம் செயல்பட வேண்டும் என்றும் நீங்கள் கருத்து தெரிவிக்கின்றீர்கள். ஆனால் இந்த நாடு நூற்றாண்டு காலமாக இன மத மொழி ரீதியாக பகிர்ந்து போயிருக்கின்றது. பௌத்தத்திற்கு முதலிடம், சிங்களத்திற்கு சிறப்பு அந்தஸ்து, பௌத்தத்திற்கு முதலிடம் என்ற பெயரில் முப்படைகளையும் பயன்படுத்தி தமிழர் பகுதிகளில் புதிய புதிய புத்த விகாரிகளை அமைக்கும் அரசின் செயற்பாடுகள் போன்றவை தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. இவ்வாறான சூழ்நிலையில் சமத்துவமோ புரிந்துணர்வோ எவ்வாறு ஏற்படும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என நான் நம்புகின்றோம். அது மட்டுமன்றி இந்த நாட்டை பொருளாதார ரீதியாக வளப்படுத்தாமல் இருந்தால் அதற்கான சர்வதேச முதலீடுகளை நாங்கள் கொண்டு வர வேண்டும் என நாங்கள் விரும்பினால் இலங்கையில் அரசியல் ஸ்திரத்தன்மை ஒன்று ஏற்பட வேண்டும். அந்த அரசியல் ஸ்திரத்தன்மை உருவாக்கப்பட வேண்டுமாக இருந்தால் நீண்ட காலமாக இழுபறிப்பட்டுக் கொண்டிருக்கும் தமிழ் தேசிய இன பிரச்சினைக்கு கௌரவமான தீர்வு ஒன்று எட்டப்பட வேண்டும். இலங்கையில் ஏற்பட்டுள்ள சமூக பொருளாதார அரசியல் பிரச்சினைகளுக்கான தீர்வுகளை காண்பதற்கு நீங்கள் எடுக்கும் முயற்சிகளுக்கு நாங்கள் துணையாக இருப்போம் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். இலங்கை சுதந்திரமடைந்த பின்னர் ஜனநாயக ரீதியில் முதன்முறையாக ஒரு இடதுசாரி கட்சியாக நீங்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்திருக்கின்றீர்கள். ஆகவே அந்த வகையில் நீண்ட காலமாக இழுபறிப்பட்டுக் கொண்டிருக்கும் தேசிய இன பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கு நீங்கள் தான் தகுதி வாய்ந்தவர் என்று நாங்கள் உறுதியாக நம்புகின்றோம் என வலியுறுத்தியுள்ளார். முன்னாள் ஆட்சியாளர்களான ராஜபக்ச குடும்பத்தைச் சேர்ந்த பலர் வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச மட்டும் இலங்கையில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் நாமல் படுதோல்வி அடைந்திருந்தார். தமது சொந்த தொகுதிகளிலே மக்களால் அவர் தோற்கடிக்கப்பட்டார். கடந்த ஆட்சியின் போது பல்வேறு மோசடிகளில் ஈடுபட்டதாக ராஜபக்ச குடும்பம் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தற்போது லஞ்சம், ஊழலை ஒழிக்கும் நோக்கில் ஊழல் தடுப்பு சட்டம் உள்ளிட்ட பல சட்டங்கள் கடுமையாக அமல்படுத்தப்படவுள்ளது. இதன் காரணமாக ராஜபக்ச குடும்பம் உட்பட அவர்களுடன் இணைந்து செயற்பட்ட குழுவினர் கடும் அச்ச நிலையில் உள்ளனர். ஊழல் தடுப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் அரசியல்வாதிகள், அரசு அதிகாரிகள் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு உரிய பதிலளிக்க முடியும் என குறிப்பிடப்படுகிறது. அதற்கமைய நாட்டை விட்டு தப்பிச் சென்ற எவரும் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்புவதற்கு வாய்ப்பில்லை என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தரப்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள IBC தமிழ் நியூஸ் என்ற மது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.